ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். தினந்தோறும் 91ஆம் சங்கீதத்தை வாசிக்காம, ஜெபிக்காம, படிக்காம நாளை கழிக்க வேண்டாம். சேர்ந்து சொல்லுங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் அவர் தப்புவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். சேர்ந்து சொல்லுங்க. நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வேன். ஆண்டவரே, நீர் கொடுத்த சுகம், நீர் கொடுத்த ஆரோக்கியம், நீர் கொடுத்த ஜீவன், நீர் கொடுத்த பலன், நீர் கொடுத்த கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன்பிறப்புகள், பணம், செல்வம், கார், வீடு எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்ற வார்த்தையின்படியே யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளை ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மேன்மையும் உமக்கே செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் வழியை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய்
காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியா என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை பற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நல்ல கைகளை உயர்த்தி உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில உங்களுக்கு காணப்படுகிற வலிகள், வேதனைகள், இடர்பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், அலர்ஜி, மூச்சு விடாமல் சிரமப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. இப்படி யாரெல்லாம் செய்யறாங்களோ கைகளை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக நீங்க மாத்திரம்தான் என்று விசுவாசத்தோட, இயேசு மாத்திரமே, கர்த்தர் மாத்திரமே, பரிசுத்தாவியன் மாத்திரமே, இந்த உலகத்துல எவனும் கிடையாது, எவையும் கிடையாது என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்வ வண்ணமாக கைகளை உயர்த்தி என் இருதயத்தை தொடுங்க, என் சிறுநீரகத்தை தொடுங்க, என் கால்களை தொடுங்க, என் கல்லீரை மண்ணீரில் தொடுங்க, என் கணையத்தை தொடுங்க. எல்லாம் நார்மல். என் கேன்சர் கிருமிகள் குணமாகட்டும், யூட்ரஸ்ல அற்புதம் விளங்கட்டும், சுகம். நடக்க முடியாதவங்க, ஓ தேங்க்யூ லார்ட், இந்த கர்த்தர் ஒரு புதிய பலனை உங்க கால்களிலே கொடுக்கிறார். மடங்கி போயிருக்கிறவங்க கால்கள் சீக்கிரத்துல நேராக மாறும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, வாயிலே காணப்படுகிற புண் அது கேன்சரா இருக்குமோன்ற ஒரு பயம். பயப்படாதீங்க, என் தேவன் அதை ஒன்றுமில்லாமல் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, எல்லா கடன்களையும் அடைக்கிற நிர்வாகத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீரார். வானத்தின் பலகணங்களை திறந்து ஒரு புதிய பிஸ்னஸை, வானத்தின் பலகணங்களை திறந்து ஒரு புதிய பொருளாதாரத்தை, வானத்தின் பலகணங்களை திறந்து ஒரு புதிய செழிப்பை, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஒரு வார்த்தை மாத்திரம் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு எதிராக வரட்டும், எங்களுக்கு நேராக வரட்டும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரிந்த குடும்பங்கள், கணவன் மனைவி இணையட்டும். காத்திருக்கிற காத்திருப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும். இந்த நாளிலே கர்த்தர் பதில் கொடுத்தபடி நாளை ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், ஸ்தோத்திரம். ஊழியத்தின் பாதையில வேதனையோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் திடன்படுத்தி பலப்படுத்தி, யோசுவாவுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து பிராமிஸை கொடுத்து அவனுக்கு வேண்டியதை செய்து நடத்தினது போலவே கர்த்தர் யோசுவாக்களை நடத்தி எழுப்புவீராக. ஆண்டவரே, நீட் எழுதி தேர்வுக்காகவும் காத்திருந்த பிள்ளைகள் தோல்வி அடைந்திருக்கலாம். கர்த்தர் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கி தாரும். புதிய வழிகளிலே அவர்கள் மருத்துவம் படிக்கும்படியான கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த அதிகாரம் முழுவதுமே சிறப்பான அதிகாரம், நிறைய ப்ராமிசஸ் இருக்கிற அதிகாரம். நீங்க இதை முழுசுமா படிங்க. ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம், ஒரு சென்டென்ஸ் மாத்திரம் உங்களோடு கூட ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஏவினதனாலே நான் அதை சொல்ல விரும்புகிறேன். 19 19, ஏசாயா 60:19. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்.
இன்னைக்கு ஒரு சென்டென்ஸ் தான் ஆண்டவர் சொன்ன சென்டென்ஸை நான் சொல்லிடுவேன். இன்னைக்கு காலையில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிற ஒரே ஒரு சென்டென்ஸ், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். சேர்ந்து சொல்லுங்க, என் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. துக்க நாட்கள் முடிந்து போகும். என் துக்க நாட்கள் முடிந்து போகும். என் துக்க நாட்களை முடித்து வைக்க என் ஆண்டவர் என்று எனக்கு ஒரு நல்ல செய்தி என்னை காலையில் கொண்டு வந்திருக்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்னைக்கு நான் சில கேரக்டர்ஸ் மாத்திரம் சொல்ல போறேன் வேகமா. அதன் பிறகு நாம ஒவ்வொரு கேரக்டரில் இருக்கிற அந்த துக்கத்தை நம் வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தோடு ஒப்பிட்டு அதற்கான தீர்வை கர்த்தர் எப்படி அவர்களுக்கு கொடுத்தார், நமக்கு எப்படி கொடுக்க போகிறார் என்பதை குறித்து வருகின்ற காலங்கள் நாம் தியானிக்கலாம். முதலாவது ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு துக்கம் யாரை குறித்துனா நகோமி. அவங்க வாழ்க்கையில நம்ம அதெல்லாம் ரொம்ப 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 எல்லாவற்றையும் தெளிவாக நாம் பிறகு பார்க்க போகிறோம். ஆனால் அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது குறைவுள்ளவளாய் திரும்ப வந்திருக்கிறேன். இனி என்னை நகோமி என்று அழைக்காதிருங்க. கர்த்தர் எனக்கு மகா கசப்பை கொடுத்தார். துக்கத்தோடு வேதனையோடு பேசின அந்த வார்த்தைகள், நீங்க அதை நம்ம வாழ்க்கையில நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த துக்கத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த துக்கம் மகா கொடியது. கணவனை இழந்து, பிள்ளைகளையும் இழந்து, நிர்கதையாய் தனியாய் விடப்பட்ட ஒரு தாயின் துக்கம். அது ஒரு தாயின் துக்கம். இன்னைக்கு ஆவியானவர் பல தாய்மார்களோடு கூட பேசுகிறார். பிள்ளைகளை இழந்து தூர நின்று, ஐயோ என் பிள்ளைகளை எப்பொழுது நான் பார்ப்பேன், என் கணவன் இல்லைனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் எனக்கு வேணும் என்று அழுது கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நகோமியின் வாழ்க்கையில நான் அற்புதம் செய்தது உண்மையானால் உன் வாழ்க்கையிலும் நான் அற்புதம் செய்வேன். நிச்சயமாகவே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் பிள்ளைகளை நீ பார்ப்பாய். எஸ், இதுதான் முதல் காரியம். ஆண்டவர் என் நினைவிலே போட்ட விதைத்த முதல் துக்கம். இரண்டாவது, அன்னாள். குழந்தை இல்லாத எத்தனையோ தம்பதியர்கள், இது அன்னாள் மாத்திரமல்ல, கணவன் மாத்திரமல்ல, மனைவியும் கூட நான் சேர்ந்து சொல்லுகிறேன். வாழ்க்கையில உங்களுக்கு பெண்கள் மாத்திரம்தான் குழந்தை இல்லை அப்படின்னு வேதனையோடு இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க, துக்கத்தோடு இருக்கிறாங்க என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். அப்பாக்களும் அல்லது கணவன்மார்களும் கூட அவர்கள் துக்கத்தில் கலந்து போகிறத நான் பர்சனலாக நான் உணர்ந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு முதல் குழந்தை பிறந்து இறந்த பிறகு அந்த குழந்தைக்கு இப்பொழுது இந்த வருஷம் வந்திருந்தா 24 ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும். எத்தனை வயசு? 24 years. யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளைக்கு இப்போ திருமண வயதுல அந்த பிள்ளை இருந்திருக்கும். அந்த பிள்ளை மறிச்சு போச்சு. அந்த துக்கம் என்னால் தாங்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் மேல பைத்தியக்காரனை போல முடி கூட வெட்டாம, சவரம் பண்ணாம, ஒரு பித்து பிடித்தவனை போல அழுது கொண்டிருந்தேன். எப்போ பார்த்தாலும் கண்ணீர் தான். எதுலேயும் நாட்டம் இருக்காது. டிவி பார்க்க முடியாது, மொபைலில். அப்போது உங்களுக்கு தெரியும், 2000 அவ்வளோ பெரிய மொபைல் கான்வர்சேஷன்லாம் கிடையாது. ஒரு தனிமையின் உணர்வு. குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் அந்த துக்கம் எவ்வளவு கொடியது என்று. அன்னாளின் துக்கம் அவ்வளவு கொடியதாக இருந்தது. அதில் அவனுடைய நாச்சியார் அவளை மணிவடிவ பண்ணினார்.
மற்றபடி எல்லாரும் உங்களை ஏளனமா பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு இந்த நிலையில நீங்க இருப்பீங்கடா. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் கர்ப்ப பிறப்பு அது ஊர்ஜிதமாக்கப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் அதை சாங்ஷன் பண்ணுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு எஸ் சொல்லுகிறார். இப்பதான் ரீசெண்டா ஐயோ அந்த சின முட்டை அந்த அந்த கரு அந்த அந்த டியூப்லே நின்று வெடித்து போயிற்று, இனி எங்களுக்கு குழந்தையை பிறக்காது என்ற நிலையில ஒருவேளை நீங்க கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கலாம். கணவன் மனைவி, நான் உங்களுக்கு ரொம்ப ஆணித்தரமா விசுவாசத்தோட சொல்ல முடியும். கர்ப்பம் செத்த சாராள் அப்படின்னா மொழிபெயர்ப்பில் கர்ப்பம் இல்லாத சாராள் இல்லை, அல்லது நாம இப்போது வச்சுக்கொள்ளலாம் வயசான கர்ப்பம் சுருங்கி போய் அது பயனில்லாமல் இருக்கும், அப்படி கூட வைத்துக்கொள்ளுங்க. ஆனா உண்மை என்னன்னா, கர்ப்பம் இல்லாத சாராளுக்கு கர்த்தர் ஒரு கர்ப்பப்பையை உருவாக்கி அந்த வயிற்றில வயதான பிறகு அந்த வயிற்றில ஒரு பிள்ளையை வைத்து ஆபிரகாமின் துக்கத்தையும் சாராளின் துக்கத்தையும் அவர் மாற்றுவாருன்னா உங்க துக்கத்தையும் அவர் சந்தோஷமாக மாற்ற முடியும். இது 2வது. 3வது, எசேக்கியா குறித்து ஒரு வார்த்தை சொல்ல. இன்னைக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த மரண பயம், மரணத்தை குறித்து கூட சில நேரங்களில் நாம் பயப்படுவதில்லை. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பயம் என்னன்னா, நமக்கு பிறகு இந்த குடும்பத்தை, இந்த பிள்ளைகளை, இந்த பெற்றோரை, இந்த மனைவியை, இந்த கணவனை யார் பார்த்து கொள்வா? அதுதான் மரணத்தை விட பெரிய துக்கமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஆண்டவரே, கொஞ்ச நாட்கள் இன்னும் என் பிள்ளைகளுக்கு நான் செட்டில் பண்ணவில்லையே. எசேக்கியா அப்படித்தான் அழுதான். ஆண்டவரே, நான் இன்னும் என் பிள்ளைகள் செட்டில் ஆகலையே. அவங்களை செட்டில் பண்ணிட்டு நீங்க விரும்புகிறபடியே நான் வந்துடுறேன். நான் வருவதில் எனக்கு எந்த குறைபாடும் இல்லை, அல்லது எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா பரலோகத்துல அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது. அங்கதான் நாங்க ஒரு 21 வெளிப்படுத்தல் 21 வாசிச்சோம். அங்க கண்ணீர் இல்லை, அங்க கவலை இல்லை, அங்க கஷ்டம் இல்லை, அங்க வெயிலாகிலும் நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை, அங்க வியாதி இல்லை, அங்க அலறுதல் இல்லை, அங்க கூக்குரல் இல்லை. இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோமே. ஆனாலும் ஒரு காரியம், நீர் எங்களை நம்பி கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இந்த பேர பிள்ளைய கொஞ்சம் வளர்த்துட்டு கொடுத்துட்ற ஆண்டவரை, அந்த குடும்பம், தகப்பன் தாய் சரியில்லை அப்படின்னு நினைக்கிற பெற்றோர், ஆண்டவரே இந்த பொண்ணு கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் வயசாகி கொஞ்சம் திருமணம் நடத்துகிற வரைக்குமாவது எனக்கு கொஞ்சம் ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. எசேக்கியா கதறினான், அழுதான். கர்த்தர் அவன் துக்கத்தை சந்தோஷமாக மாத்திரமல்ல, அந்த துக்க நாட்களை கர்த்தர் முடித்தார். இதுல என்னன்னா, எசேக்கியாவுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் தான் அவன் துக்கமா இருந்திருக்க வேண்டாம். முடிந்துச்சு, அவன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. இந்த துக்கத்தை நான் பார்த்தேன், யோசித்தேன். ஆவியானவர் அதை எனக்கு காண்பித்து கொடுத்தார். இன்னும் நிறைய பேர் திருமறையிலே துக்கம் நிறைந்தவராய், துக்கத்தை அனுபவித்தவர்களாய், அவர்கள் பாடு அனுபவித்தவர்களாய், வேதனைகள் அனுபவித்தவர்களாய் வாழ்ந்து ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் இன்றும் நமக்காக சாட்சியாய் நிற்கிறார்கள். இன்னொரு குடும்பத்தின் துக்கத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். 2 சகோதரிகள், மார்த்தாள், மரியா. ஒரு இளவாலிபன், ஒருவேளை அவனுக்கு ஒரு 30 வயது தான் இருக்கும். அந்த 30 வயதுல அவன் வியாதிப்பட்டு மரித்து போனான். துக்கம் அந்த குடும்பத்திலே ஆட்கொண்டது. ஐயா, நீங்க வந்திருந்தா, நீங்க நேரத்துல வந்திருந்தா, நாங்க சொல்லி அனுப்பும் பொழுதே வந்திருந்தா என் தம்பி மரித்திருக்க மாட்டானே என்ற கேள்வி. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் அதற்கு முன்பே என்ன சொன்னார்னா, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி அல்ல. அந்த துக்க நாட்களை கர்த்தர் முடித்து வைத்தார் 4 நாட்களில. 4 நாட்களில 4 நாளாச்சு. நாருமே 4வது நாள் இந்த துக்கத்தை
ஆண்டவர் முடித்து வைத்தார். ஒரு விதவை தன் ஒரே மகன் செத்து போனான். அடுத்த நாள் அடக்கம், இந்த மாலையே அடக்கம். சில யூதர்களுடைய வழக்கம் என்னன்னா, மாலை அஸ்தம் ஆகும் முன்பே அடக்கம் செய்து விடுவார்கள். ஒருவேளை அது அரை நாள் துக்கமாக இருக்க வேண்டும். கர்த்தர் பாடையை தொட்டார். வாலிபனை பார்த்து எழுந்திரு என்றார். ஆண்டவர் அந்த விதவின் மீது மனதுருகினார். அந்த வாலிபனை அந்த தாய் எடுத்து கொடுத்த அந்த தாய் தன் வாலிப மகளுக்காக துக்கம் நிறைந்தவளாய், கண்ணீர் நிறைந்தவளாய் காணப்பட்ட பொழுது இயேசு இந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். நீங்க எந்த இடத்துல யாரா இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க சாரால இருக்கிறீங்களா? நீங்க அண்ணால இருக்கிறீங்களா? நீங்க நகோமியா இருக்கிறீங்களா? நீங்க எசேக்கியாவாக இருக்கிறீங்களா? நீங்க மார்த்தாள் மரியாளாக இருக்கிறீங்களா? அல்லது வேதத்திலே அநேகர் துக்கத்தோடு தாவீது அநேக இடங்களிலே அவன் துக்கப்பட்டான் என்பதை குறித்து நமக்கு வேதம் சொல்லுகிறது. அதுல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 30:11. சங்கீதம் 30:11. நம்ம ஒவ்வொன்றாக நாம் சிந்திக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் ஒரு காரியத்தை மாத்திரம் திரும்ப திரும்ப ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னன்னா, உன் துக்க நாட்கள் முடியும், உன் துக்க நாட்கள் முடியும், உன் துக்க நாட்கள் முடிய போகிறது என்பதை மாத்திரம் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அதை மாத்திரம் நீங்க செவிகளில் வைத்து கொள்ளுங்கள். 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினேன். துக்கம். சங்கீதம், இன்னொரு சங்கீதம் 90. நீங்க திருப்பினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சங்கீதம் 90ல, எங்கள் நாட்கள் எல்லாம் உன் கோபத்தில் போய்விட்டது, ஒரு கதையை போல எங்கள் நாட்களை நாங்கள் கழித்து போட்டோம். நாங்கள் 14ஆம் வசனம், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. கவனிங்க, இது ஒரு ஜெபமாக ஏறெடுப்போம். இன்னைக்கு சொல்லுங்க, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. திரும்ப இன்னொரு விசை, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை. எவ்வளவு ஆண்டவர், எவ்வளவு அழகானவர் பாருங்க. சங்கீதம் 90 அதுல 15ஆம் வசனம், தேவரீர் எங்கள் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இன்னைக்கு உங்க துக்க நாட்கள் கர்த்தர் நிச்சயம் ஒரு முடிவுக்கு அவர் கொண்டு வரப்போகிறார். எஸ்ஐயா 57:15 இந்த வசனம் கொஞ்சம் எனக்கு அது வாசிக்கும் போது இது எப்படிதான் சொல்லும், ஏன்னா இது கொஞ்சம் எனக்கு புரியாத சில வார்த்தைகள் இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக அதை விளங்கி கொடுக்குற மாதிரி சொல்கிறேன். நித்திய வாசியும் பரிசுத்தர், ஐசையா 57:15, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். கர்த்தரை பற்றி பாருங்களேன். அவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே
வாசம் பண்ணுகிறேன். நீங்க நினைக்கலாம், நான் துக்கத்துல தனிமையா இருக்கிறேன், தனித்து விடப்பட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு ஆவியானவர் ரொம்ப தெளிவா சொல்றார், மகனே, நீ அவ்வளவோ துக்கத்தில் இருந்தாலும், குழந்தை இல்லை, திருமணம் ஆகலை, கஷ்டம், காலம் கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு, ஜுரம் இருக்கு, நிறைய டெங்கு இருக்கு, கிட்னி வேலை செய்யலை, இப்படி பல பிரச்சனை இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை நீங்க கோடிட்டு போட்டுக்கொள்ளுங்க, வாசம் பண்ணுவேன். பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் வாசம், இருதயத்திலே நொறுமுண்ட பணிந்த ஆவியுள்ளவரிடத்திலே நான் வாசம் பண்ணுவேன். அவன் நம்மத்திலே, அதாவது துக்கத்தோடு இருக்கிறவரிடத்துல, அதுதான் அந்த லாசருவின் மரணத்தில ஆண்டவர் அந்த துக்கத்தோடு இருந்தவங்களோடு கூட அவர் இணைந்து அவரும் துக்கம் நிறைந்தவராய் இயேசு கண்ணீர் விட்டார். யாக்கோபில 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். ஜேம்ஸ் 4:9, உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். தேவனிடத்தில், அதுக்கு முந்தி வசனம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். இந்த வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுல ஒரு லௌகீக துக்கம் அது அவசியம் இல்லை. ஒருவேளை சரீர பிரகாரமாக, ஆவி பிரகாரமாக, குடும்பத்துல கணவன் மனைவி குழந்தை பிள்ளைகள் அல்லது கல்வி, உயர்கல்வி அல்லது ப்ரமோஷன், பணம், இவை எல்லாம் குறைவா இருக்கும்போது துக்கப்படுகிறது நல்லது. துக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைக்க போகிறேன். எஸ், உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த ஏசாயாவை நீங்க தொடர்ந்து 60ஆம் அதிகாரத்தை முழுசா நீங்க வாசித்தீங்கன்னா அதுல பல விதமான ஆச்சரியமான ப்ராமிசஸ்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நான் ஒரே ஒரு சென்டென்ஸ் மாத்திரம் நான் சொன்னேன், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த திருமறையிலே காண்பித்த துக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையிலே நீ செய்த அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்து சாராளின் துக்கத்தை களிப்பாக மாற்றினீர். அன்னாளுக்கு அற்புதம் செய்தீர். ஒரு குட்டி சாமுவேலை கொடுத்து அந்த குடும்பத்திலே மேலும் குழந்தைகளை கொடுத்து அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாக்கினேன். எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்து அவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினேன். அதே போல ஆண்டவரே, திருமறையிலே நான் மார்த்தாள் மரியாளுடைய துக்கத்தை களிப்பாக மாற்றி, ஒரு ஏழை விதவையின் துக்கத்தை களிப்பாக மாற்றி உயிரடைய பண்ணினீர். இறந்து போனவர்களையும் உயிர் பெற பண்ணினீர். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே வந்த பொழுது நீர் அப்படிதான் இருந்தேன், துக்க முகமுள்ளவராய் தான் இருந்தேன். எங்களுக்காகவே நாங்கள் எப்படி இருக்கிறோமோ, எப்படி இப்பொழுது இருக்கிறோமோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய நடக்கைகளும் இருந்தது. துக்கம் நிறைந்தவராய், பாடு அனுபவித்தவராய் என்று எஸ்ஐயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆண்டவரே, இப்பொழுதும் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இந்த வார்த்தை சென்று அவருடைய துக்கங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்று வைத்து முடிந்தது என்று சொல்வீராக. முடிந்தது, உன் துக்க நாட்கள் முடிந்தது, உன் துக்க நாட்கள் முடிந்தது. இயேசுவின் நாமத்துல தாழ்மையோடு என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னவர், அந்த விசுவாசத்தோடு கேட்கிறோம். எல்லாருடைய துக்கங்களையும் இன்று முடித்து வைப்பீராக. வியாதியான துக்கம், பலவீனத்தோடு இருக்கிற துக்கம், கவலையோடு இருக்கிற துக்கம், ஆண்டவரே, இந்த கோல்டு, இந்த இருமல், இந்த ஃபீவர் என்னை விட்டு போகலையே, இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன். ஓ, தேங்க்யூ லார்ட். இந்த காலங்களிலே சீதோஷணை மாற்றத்தினால் ஏற்படுகிற நிறைய ஜுரங்களை இந்த நாளிலே மாற்றி அமைப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே.
சடுதியாய் சடுதியாய் வருகிற மரணங்கள் நாங்கள் கேள்விப்படுகிறோம். நிறைய விபத்துகளை கேள்விப்படுகிறோம். வார் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, ஆக்சிடென்ட் கேள்விப்படுகிறோம். நிறைய சாவுகளை கேள்விப்படுகிறோம். இவற்றெல்லாம் ஏற்படுகிற இந்த துக்கங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றி நாங்கள் துக்கத்துக்கு உட்படாதபடிக்கு களிப்பாய் வாழ்கிற கிருபையை தந்த ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.